நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் யார் வாசிக்கிறாங்க, ஏன் வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏற்கனவே இந்த சீரீஸ் ஆஃப் பாட்காஸ்ட்டில் ஏன் வாசிக்கணும், எதற்கு வாசிக்கணும், ஒரு நியூஸ் பேப்பரை படிக்கிறது எப்படி, வாசிக்கும் போது ஏன் கணக்கு பார்க்காம நேரம் பார்க்காம நிறையா வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி பாட்காஸ்ட்லாம் பேசியிருக்கேன். இதெல்லாம் ஏபிசி ஆஃப் ரீடிங் அப்படின்ற பிளேலிஸ்ட்டு கீழே இந்த சேனலில் இருக்குது. நீங்கள் மற்றதை கேட்கணுன்னு விரும்பினா அதை தொடர்ந்து கேட்கலாம். இப்போ இந்த பாட்காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள வாசிப்பு சூழல் அப்படின்றது எப்படி இருக்குது, இங்கே யார் வாசிக்க வர்றாங்க அப்படின்னு சொல்லி பேசலான்ட்டு இருக்கேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வாசகராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் சொன்னால் தவிர்த்து அது யாருக்கும் தெரியாது. நீங்கள் உங்களை போல் இன்னொரு வாசகரை மீட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு மிகவும் அரிது. சான்சஸ் ஆர் தட் நீங்கள் உங்கள் மொத்த வாழ்க்கையையும் இன்னொரு வாசகரை சந்திக்காமலே கடந்துறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். தமிழ்நாடு கிட்டத்தட்ட வாசிப்பை அன்அஃபிஷியலாக தடை செய்திருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் இது. அந்த மாதிரி ஒரு கலாச்சார சூழல் உள்ள மாநிலம் இது. இப்போ கொஞ்சம் வருஷமாக புத்தக கண்காட்சிகள் எல்லா மாவட்ட தலைநர்களில் நடக்குது. புத்தகம் பற்றிய உரையாடலை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. இப்போ இதனால் இன்றைக்கி வாசகராக இருக்கக்கூடிய ஒருத்தர் அவரை போல் இன்னொருத்தரை இந்த இடங்களில் சந்திக்க முடியும். அந்த இடங்கள் தவிர்த்து அதற்கு வெளியில் பள்ளிகள், கல்லூரிகள் கணக்கு வழக்கு இல்லாமல் இருக்குது. ஆனால் இங்கே எங்கேயும் எந்த உரையாடலும் நடக்கிறதில்ல. எந்த புத்தகத்தை பற்றி யாரும் பேசுவதில்லை. பாடப்புத்தகம், சிலபஸ்ஸு, பரீட்சைக்கு படிக்கிறது எல்லாமே பரீட்சை நோக்கத்தில் இல்லை வேலை நோக்கத்தில் தான் எல்லாத்தையும் செய்கிறாங்க. அதுக்கு வெளியில் வாசிப்பை என்கரேஜ் பண்ணக்கூடிய, ஊக்குவிக்கக்கூடிய எந்த செயல்பாடுகளும் எங்கேயும் நடக்கலை. இப்போ நடக்கிறதாக சொல்கிறாங்க. நீங்கள் கேட்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். கடந்த 50 வருஷத்தில் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லிட்ரஸி ரேட், எழுத்தறிவு பெற்றவங்களோட எண்ணிக்கை பல மடங்கு கூடியிருக்கு. இந்தியா சுதந்திரம் பெற்று கடந்த 50 முதல் 70 வருடங்களில் தான் நாம் ஒரு வாசிக்க தெரிந்த சமூகமாக, எழுத படிக்க தெரிந்த சமூகமாக மாறியிருக்கோம். ஆனால் இது வாசிக்கும் சமூகமாக மாறலை. நமக்கு எழுத படிக்க தெரியும், ஆனால் நமக்கு எழுத படிக்க தெரிஞ்ச அளவுக்கு, கல்வியோட பர்சன்டேஜ் உயர்ந்த அளவுக்கு, சதவீதம் உயர்ந்த அளவுக்கு இங்கே பொது வாசிப்புக்குரிய நூல்களோட விற்பனை உயரவே இல்லை. நாம் ஒரு வாசிக்கும் சமூகமாக உருவாகலை அப்படின்றதான் ஒரு வரி ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ தமிழ்நாட்டில் யார் தான் வாசிக்க வர்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டிருக்கீங்க இல்லையா, மேபி நீங்கள் ஒரு வாசகராக இருக்கலாம். அதனால தான் அதை நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ எண்ணிக்கையில் மிக மிக குறைவானவங்க தான். ஒரு தமிழ் நாவல் அப்படின்றது எஸ் ராமகிருஷ்ணன் மாதிரி சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு எழுத்தாளர் ஒரு நாவல் எழுதி வெளியிட்டால் அது 10,000 பிரதிகள் விற்கிறதுக்கு குறைந்தபட்சம் 2 வருடங்கள் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள மூத்த எழுத்தாளரான, இவ்வளவு பாப்புலராக பிரபலமாக இருக்கக்கூடிய ஒருத்தரோட நூலே 10,000 பிரதி தான் விற்கும் அப்படின்னா, அப்போ மற்ற நூல்களை நீங்கள் எண்ணி பாருங்கள். சரி, ஏன் இதை பற்றிலாம் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு தனி மனிதருக்கு எப்படி உணவு, உடை, உறையுள் இதெல்லாம் அவசியமோ, அத்தியாவசியமோ, அதே போல் ஒருத்தருக்கு வாசிப்பும் மிக அவசியம். எப்படி ஒருத்தரோட உடையும் உறையுளும் அவர் உணவும் அவர் பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் அவரோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துதோ, அதே போல் ஒருத்தர் வாசிக்கிறார் அப்படின்னா அவர் மனதளவில் மேம்படுவதற்கு அது நிச்சயமாக உதவும். அவர் செய்யும் வேலையை சிறப்பாக செய்வதற்கு அது நிச்சயமாக உதவும். ஆனால் இதை பற்றின ஒரு பிரஜை இல்லாத, ஒரு அவேர்னஸ் இல்லாத சொசைட்டியாக நம்ம தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கோம். பாரதியார் சொன்ன மாதிரி இது ரொம்ப ரூடாக தெரியலாம். ஆனால் பாரதியார் அப்படி தான் சொல்லியிருக்காரு. குடிப்பதற்கு கஞ்சியும் இல்லார், அதன் காரணங்கள் இவை என்ற அறிவும் இல்லார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதை உண்மைன்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரியே நம்மளோட ஆர்வங்கள், நம்மளோட செயல்பாடுகள்லாம் இருக்குது. தமிழ்நாட்டில் மிக அதிகமான நேரத்தை, மிக அதிகமான பணத்தை நம்ம எதுக்கெல்லாம் செலவு செய்கிறோம் அப்படின்னா, சினிமா பார்க்குறதுக்கு, கிரிக்கெட் பார்க்குறதுக்கு, அரசியல் பேசி ஓயறதுக்கு, ஜாதி பேசுகிறதுக்கு, அப்புறம் ஏதாவது ஒரு சாமியார்கிட்ட போய் அடைக்கலம் ஆகிறது, அப்புறம் சோறு, எப்போ பார்த்தாலும் சோறை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம், அப்புறம் சரக்கு பற்றி பேசுகிறாங்க. இப்போ எதுலேயுமே போய் செட்டில் ஆகாதவங்க தான் வாசிக்க வர்றாங்க. அவங்களுக்கு எந்த சினிமா மீதும், அதாவது இங்கு வெளியிடப்படும், தமிழ்நாட்டில் எடுக்கப்படும் எந்த சினிமா மீதும் அதை ஃபாலோ பண்ணணுன்னு அவங்க நினைக்கல, ஐபிஎல் பார்க்கணுன்னு நினைக்கல, அரசியல் கட்சி விவாதங்களில் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அது அவ்வளோ ஒர்த்து இல்லைன்னு நினைக்கிறாங்க. இவங்க நேரத்தை கொடுக்குற அளவுக்கு அது ஒர்த்து இல்லை.
அவங்க தான் இந்த எதுலேயும் போய் செட்டில் ஆக முடியாதவங்க, இந்த சோறில் குழம்புல செட்டில் ஆக முடியாதவங்க தான் இந்த புத்தகம் படிக்க வர்றாங்க. இதில் முரண் என்ன அப்படின்னா, இப்படி வேறு எதிலும் ஆர்வம் இல்லாமல் புத்தகம் படிக்க வர்றவங்கள விவரம் இல்லாதவங்க மற்றவங்க நினைக்கிறாங்க. பொழுது போகாமல் இதெல்லாம் போய் பண்ணிக்கிட்டு இருக்கான், கொஞ்சம் விவரம் இல்லாத பையன், கொஞ்சம் கூறு காணாதுன்னு சொல்லி மற்றவங்க கிரிக்கெட் பார்க்குற ஒரு பைத்தியம் வந்து, கிரிக்கெட் பைத்தியம், எம்எஸ் தோனி ஃபேன் அப்படின்னு சொல்லி தன்னை சொல்லிக்கிற ஒரு பைத்தியம் வந்து இவனை வந்து புக்கு படிச்சிட்ருக்கான், இப்போ பைத்தியம் ஆயிட போகிறான் அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் கணக்கு பார்க்கக்கூடிய மற்ற விஷயங்கள் ஈடுபடுறவங்க, கிரிக்கெட்டோ அரசியலோ சாமியாரோ இதில் எல்லா மிக மிக நடைமுறையான ஆட்களாக, மிக காசை மிக திறம்பட எண்ணி செலவு செய்யக்கூடியவங்களாக இருக்கிறவங்க அவங்க நேரத்தை கோட்டை விட்டுறாங்க. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட உங்கள் வாழ்க்கையில் மதிப்பிட முடியாத பொருள் அப்படின்றது உங்கள் நேரம்தான். அந்த நேரத்தை வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய நேரம், அந்த நேரத்தை போய் நீங்கள் மற்றதுக்கு செலவு பண்ணிவிட்டு இல்லை வீணடிச்சிட்டு நீங்கள் இப்போ ஒருத்தர் தொடர்ந்து வாசிக்கும்போது கண்டிப்பாக அவர் மேம்பட்ட மனிதராக மாறிடுவார் ஒரு 10 வருஷத்தில். ஆனால் 10 வருஷமாக ஐபிஎல் பார்த்த ஒருத்தர் எப்படி இருப்பார்? 10 வருஷமாக ஒருத்தர் குடிச்சிக்கிட்டு இருக்காருன்னா அவரோட உடல்நிலை என்னவாக இருக்கும்? 10 வருஷமாக ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு விசுவாசியாக இருக்கார், இல்லை ஒரு தலைவர் சொல்கிறத அரசியல் தலைவர் அவர் அதிகாரத்துக்கு வர்றதுக்காக சொல்கிறதெல்லாம் அவர் கேட்டுக்கிட்டு இருந்தாருன்னா இவர் பேசுகிறத யாராவது 10 நிமிஷம் கேட்க முடியுமா? அப்போது இப்படி ஒரு கிரிக்கெட்டு அரசியல் இல்லை 10 வருஷம் தேடி ஊரெல்லாம் போய் பிரியாணி சாப்பிட்டாருன்னா அவரோட உடல்நலம் என்னவாகும்? அப்படி உடலையும் மனதையும் எல்லாத்தையும் கெடுத்துக்கிற செயல்களில் ஈடுபடுறவங்க அதை பற்றின ஒரு அறிதல் இல்லாமல் இருக்காங்க. இப்படி வந்து நம்ம நேரத்தை, தனி வாழ்க்கையை, சொந்த நேரத்தை இப்படி நமக்கு எந்த வகையிலையும் பிரயோஜனம் இல்லாத மற்ற விஷயத்தில் தெளிவாக இருக்கிறதாக நினைக்கிறவங்க இந்த விஷயத்தில் தெளிவில்லாமல் இருக்காங்க. அதில் போய் பணத்தையும் நேரத்தையும் உடல்நலத்தையும் கெடுத்துக்கிறாங்க. தொடர்ந்து புத்தகம் வாசிக்கிறவங்களுக்கு மேம்பட்ட தகவல் அறிவு, மேம்பட்ட விஷய ஞானம், உலக ஞானம், ஒரு விஷயத்தை முன்கூட்டி அனுமானிக்கக்கூடிய அந்த திறன், இதெல்லாம் தாண்டி வாசிக்கிறது அவங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது, ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு புத்தகத்தை படித்து முடித்தா ஒரு நிறைவு, ஒரு மன நிறைவு, இதுக்காகத்தான் அவங்க படிக்கிறாங்க. அதை நீங்கள் இப்போ ஐபிஎல் பார்க்குறீங்க அப்படின்னா அவன் 10, 11 மணி 22 பேர் அவங்க பாட்டுக்கு விளையாண்டு போயிடுவாங்க, நீங்கள் சும்மா தான் உட்காந்துருந்தீங்க. ஆனால் நீங்கள் ஒரு 3 மணி நேரம் ஒரு நல்ல நாவல் படிச்சிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் தான் அதில் உள்ள விஷயத்தை ஒரு கதை உலகமாக உங்கள் மனசுக்குள்ளே உருவாக்கியிருக்கீங்க, கட்டி எழுப்பியிருக்கீங்க. அந்த மன நிறைவு, ஒன்றை உருவாக்கிய மனநிறைவு ஒரு புத்தகத்தை வாசிப்பதன் வழியாக கிடைக்குது. அது யாருக்கு கிடைக்குதோ, அதை யார் உணர்கிறாங்களோ அவங்க தான் வாசிக்க வர்றவங்க. அவங்க என்றைக்குமே எண்ணிக்கையில் கம்மியாக தான் இருப்பாங்க, அவங்க எப்பயுமே தனியாக தான் இருப்பாங்க. அவங்கள போல் இன்னொருத்தரை மீட் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் அவங்க அப்படி சந்திக்கும்போது அவங்க பேசுவதற்கு கணக்கு வழக்கு இல்லாமல் விஷயங்கள் இருக்கும். நீங்கள் ஒரு கட்டத்துக்குள்ளே அடைக்க முடியாதபடி, ஒரு ஃப்ரேமுக்குள்ளே அடக்க முடியாதபடி பேசுவதற்கும் விவாதிப்பதற்கும் உரையாடுவதற்கும் விஷயங்கள் இருக்கும். அதுதான் வாசிப்பு ஒரு தனி மனிதருக்கு அளிக்கக்கூடிய ஆகப்பெரிய செல்வம். இவ்வளவு நேரமும் இந்த பாட்காஸ்ட்டை இவ்வளோ பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து கேளுங்க. தேங்க்யூ.